அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சிக்மா பாண்ட் பை பாண்ட்னா என்ன, சிக்மா பாண்ட் பை பாண்ட் எப்படி உருவாகுது, இந்த சிக்மா பாண்ட் பை பாண்டில் இருந்து போட்டித் தேர்வுக்கு எத்தகைய வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன, அதிலிருந்து போட்டித் தேர்வுக்கு எப்படி தயாராவது என்பதை பற்றி பார்ப்போம். சிக்மா பிணைப்பு மற்றும் பை பிணைப்பு. இப்போ நீங்கள் இணைதிறன் பிணைப்பு கொள்கை படிச்சிருப்பீங்க. அதாவது வேலன்ஸ் பாண்ட் தியரி. இந்த இணைதிறன் பிணைப்பு கொள்கையில் ஒரு ஆர்பிட்டால் மற்றொரு ஆர்பிட்டாலோட ஓவர்லாப் ஆகும்போது, அதாவது ரெண்டு ஆர்பிட்டால் இணைந்து ஒரு பிணைப்பை உருவாக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஹைட்ரஜன் எடுத்திருக்கேன். ஹைட்ரஜனுடைய அணு எண் 1, அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் 1s1 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் அதை ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணுவோம். ஸோ ஒரு எலக்ட்ரான் என்ன செஞ்சுருக்கு இருக்குது. இந்த ஆர்பிட்டாலுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன வடிவம்? எஸ் ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல் ஷேப். பாருங்கள், எஸ் ஆர்பிட்டால் அது சீர்மை கோள வடிவத்தில் இருக்குது. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ் எல்லா ஆக்சிஸ்லையும் ஈக்குவலாக எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கும். ஸோ அதை சீர்மை கோள வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எஸ் ஆர்பிட்டாலும் இந்த எஸ் ஆர்பிட்டாலும், இந்த ஹைட்ரஜனுடைய எஸ் ஆர்பிட்டாலும் இந்த ஹைட்ரஜனுடைய எஸ் ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகும்போது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது. பாருங்கள், இதுக்கு பேர் எஸ்எஸ் ஓவர்லாப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எஸ்எஸ் ஓவர்லாப் ஆகும்போது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு இடையில் எஸ்எஸ் ஓவர்லாப் மூலம் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் சிக்மா பாண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். பி ஆர்பிட்டால் பாருங்கள், பி ஆர்பிட்டால் டெம்பல் ஷேப்பில் இருக்கும். இது பி எக்ஸ் ஆர்பிட்டால், இது பி ஒய் ஆர்பிட்டால், இது பி இஜெட் ஆர்பிட்டால். இப்போ இந்த பி ஆர்பிட்டால் எப்படி ஓவர்லாப் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் ஒரு பி ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆனால் அதை எஸ்பி ஓவர்லாப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் அதனுடைய மாலிகுலர் ஆக்சிஸில் ஓவர்லாப்பிங் ஆகுது. இந்த மாதிரி மாலிகுலர் ஆக்சிஸில் ஓவர்லாப் ஆகும்போது இதை எஸ்பி ஓவர்லாப்னு சொல்கிறோம். இங்கேயும் என்ன பாண்டு தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால் சிக்மா பாண்டு தான் ஃபார்ம் ஆகுது. அடுத்து பாருங்கள், ரெண்டு பி ஆர்பிட்டால் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு பி ஆர்பிட்டாலும் ஒன்றோட ஒன்று என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் ஓவர்லாப் ஆகும். இதை பி ஓவர்லாப் அப்படின்னு சொல்கிறோம். அங்கேயும் என்ன தான் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால் அதனுடைய மாலிகுலர் ஆக்சிஸில் தான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் பாண்டு ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், இதுவும் சிக்மா பிணைப்பு தான். சரி, இப்போ ஒரு மூலக்கூறு உருவாகும்போது எப்படி பிணைப்பு உருவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ CH4 மூலக்கூறு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். CH4ல் கார்பன் எடுத்திருக்கோம். கார்பனுடைய எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1s2, 2s2, 2px1, 2py1, 2pzல எலக்ட்ரான் இருக்காது. இதை என்ன சொல்கிறோம்? இயல்பான நிலைன்னு சொல்கிறோம். இந்த இயல்பான நிலையிலிருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணி என்ன செய்யுது கேட்டால் கிளர் ஊற்ற நிலைக்கு போகுது. அப்படி கிளர் ஊற்ற நிலைக்கு போகும்போது 2s1லிருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் 2pzக்கு ஷிஃப்ட் ஆகுது. பாருங்கள், இயல்பான நிலையில் 2s2ல் ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு. இந்த 2s2லிருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன செஞ்சிருச்சு? 2pz ஆர்பிட்டாலுக்கு போயிடுச்சு. இதை கிளர் ஊற்ற நிலைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிளர் ஊற்ற நிலையில் வேலன்ஸ் செல்லில் 4 ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால் இருக்குது. இப்போ இந்த 4 ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டாலையும் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா எடுத்துக்கிடுவோம். இதை ஹைப்ரிடைசேஷன் கான்செப்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் 3 பி ஆர்பிட்டாலும் என்ன செய்ய அப்படின்னு கேட்டால் ஹைப்ரிடைசேஷன் நடந்து நியூ ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் இணைஞ்சு sp3 அப்படிங்கிற 4 ஆர்பிட்டால் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் உருவாகுது. 4 sp3 ஆர்பிட்டால் உருவாகிருக்கு. இப்போ இந்த 4 sp3 ஆர்பிட்டாலையும் என்ன செய்ய அப்படின்னு கேட்டால் நம்ம ஹைட்ரஜன் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் 4 ஹைட்ரஜன் என்ன செய்ய அப்படின்னு கேட்டால் பிணைப்பு ஏற்படுது. இந்த 4 ஹைட்ரஜனையும் ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் அதனுடைய மாலிகுலர் ஆக்சிஸில் தான் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், ஸோ இப்போ அதனுடைய மாலிகுலர் ஆக்சிஸில் பாண்டிங் ஃபார்ம் ஆகும்போது இதுவும் ஒரு சிக்மா பாண்ட், இதுவும் ஒரு சிக்மா பாண்ட்,
இதுவும் ஒரு சிக்மா பாண்ட், இதுவும் ஒரு சிக்மா பாண்ட். அப்போ மீத்தேன் மூலக்கூறில் 4 சிக்மா பாண்டு இருக்குது. சரி, அடுத்து ஆக்சிஜன் மூலக்கூறு. ஆக்சிஜன் மூலக்கூறு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 8. அப்போ 1s2 2s2 2p4. அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பை எழுதுங்க. 1s2 2s2 2px2ல 2 எலக்ட்ரான், 2py1ல ஒரு எலக்ட்ரான், 2pz1ல ஒரு எலக்ட்ரான். இது இயல்பான நிலையில் இப்படி இருக்குது. கிளர்வூட்ட நிலைக்கு போகும்போது இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அடுத்து ஆர்பிட்டால் வந்து இல்லை, அதாவது இணையதன் கோட்டை விரிவாக்கும் தன்மை இல்லை. இயல்பான நிலையில் இருக்கிறது மாதிரி தான் கிளர்வூட்ட நிலையிலையும் இருக்கும். இப்போ 2 ஆக்சிஜன் மூலக்கூறுடைய எலக்ட்ரான் அமைப்பை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். 2 ஆக்சிஜனும் எப்படி மூலக்கூறு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இங்கே ஒரு ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால், இங்கே ஒரு ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால். இந்த ஆக்சிஜன்லேயும் 2 ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால் இருக்குது. இப்போ இந்த 2pz ஆர்பிட்டாலில் உள்ள இந்த எலக்ட்ரானும் இந்த 2pz உள்ள இந்த எலக்ட்ரானும் என்ன செய்யும், ஃபஸ்ட்டு ஓவர்லாப்பிங் நடக்கும். அப்போ ஆக்சிஜனில் ஒரு 2pz ஆர்பிட்டால், அதுக்கடுத்து இந்த ஆக்சிஜன்லேயும் 2pz ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகி ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடும் அப்படி கேட்டால் சிக்மா பாண்டு என்ன செஞ்சிடும் அப்படி கேட்டால் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா அதனுடைய மாலிகுலர் ஆக்சிஸ்லேயே ஃபார்ம் ஆகிறதுனால சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகிடும். சிக்மா பாண்டு அப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் 2py இருக்கு இல்லையா, இந்த 2py ஆர்பிட்டால், இந்த ஆக்சிஜனில் உள்ள 2p ஆர்பிட்டால் இதுக்கு என்ன செய்யும் அப்படி கேட்டால் இந்த ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக அப்படி இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த 2 ஆர்பிட்டாலும் ஃபஸ்ட்டு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த பெர்பெண்டிகுலர் இருக்கிற இந்த 2pz ஆர்பிட்டால் என்ன செய்யும் அப்படி கேட்டால் சைடு வைஸ் ஓவர்லாப்பிங் நடக்கும். அதாவது பக்க பிணைப்பை ஏற்படுத்தும். இந்த பக்க பிணைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பை பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இதுதான் பக்க பிணைப்பு. இதை பை அப்படிங்கிற அடையாளத்தால் என்ன செய்வோம், குறிப்போம். அப்போ இங்கே உருவாகி இருக்கிறது சிக்மா பிணைப்பு, இது என்ன பிணைப்பு அப்படின்னா பை பிணைப்பு. இப்போ சல்ஃபர் மூலக்கூறில் சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, SF4 இந்த மாதிரி மூலக்கூறு உருவாகும் போது எந்த மாதிரி பிணைப்பு ஏற்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சல்ஃபர் எடுத்துக்கிடுவோம். சல்ஃபருடைய அட்டாமிக் நம்பர் வந்து 16, 1s2 2s2 2p6 3s2 3p4. ஸோ அப்போ அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பை இங்கே வந்து என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் வேலன்ஸில் உள்ள எலக்ட்ரானை மட்டும் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டால் எடுத்து ஃபில் ஆகிருக்கு. இப்போ இது இயல்பான நிலைன்னு சொல்கிறோம். இப்போ இயல்பான நிலையிலிருந்து கிளர்வூட்ட நிலைக்கு போகணும். அப்போ கிளர்வூட்ட நிலைக்கு போகும்போது எந்த மாதிரி மூலக்கூறு ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்ய அப்படின்னு கேட்டால் அந்த எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகும். இப்போ நம்ம SF6 அப்படிங்கிற மூலக்கூறு உருவாகும்னு வச்சுக்கோங்க. 6 ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால் வேணும். அப்போ என்ன செய்ய அப்படின்னு கேட்டால் இதில் உள்ள அந்த 3s2லேருந்து ஒரு எலக்ட்ரானும் 3px2லேருந்து ஒரு எலக்ட்ரானும் என்ன செய்யும் அப்படி கேட்டால் ஷிஃப்ட் ஆகி அடுத்து என்ன செய்யும் அப்படி கேட்டால் ஆர்பிட்டாலுக்கு போகும். அடுத்து ஆர்பிட்டால் என்ன ஆர்பிட்டால் இருக்குது, டி ஆர்பிட்டால் இருக்குது. அப்போ இயல்பான நிலையிலிருந்து கிளவுட்ட நிலைக்கு போகும்போது அடுத்து டி ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகுது. பாருங்கள், இந்த மூலக்கூறத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இணைதிறன் கூட்டை விரிவாக்கும் தன்மையுள்ள மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சல்ஃபர் வந்து இணைதிறன் கூட்டை விரிவாக்கும் தன்மையுள்ள மூலக்கூறுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக படிச்சுக்கலாம். இப்போ 6 ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் என்ன செய்யணும் கேட்டால் ஒரு ஃப்ளோரின் போய் சேர்றதா வச்சுக்கிடுவோம். இப்போ இங்கே ஒரு ஃப்ளோரின், 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 இங்கே ஒரு ஃப்ளோரின். அதனுடைய மாலிகுலர் ஆக்சிஸில் தான் என்ன செய்ய கேட்டால் பாண்டிங் வந்து என்ன செய்ய கேட்டால் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது SF6 அப்படிங்கிற மூலக்கூறு ஃபார்ம் ஆகியிருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன செய்ய கேட்டால் சிக்மா பாண்டாத்தான் இருக்கும். சரி, அடுத்து சப்போஸ் ஆக்சிஜன் போய் இதில் போயிட்டு என்ன செய்ய கேட்டால் பாண்டிங் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இப்போ SO4 2- அப்படின்ட்டு பாண்டிங் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இது என்ன செய்யும், ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள் 2s2 2px2 2py1 2pz1. இந்த 2pz ஆர்பிட்டாலில் உள்ள இந்த எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படி கேட்டால் இங்கே போய் என்ன செய்யும் அப்படி கேட்டால் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ஒரு ஆக்சிஜன், இன்னொரு ஆக்சிஜன் இங்கே, இன்னொரு ஆக்சிஜன்
இந்த இதில் இன்னொரு ஆக்சிஜன் 4 ஆக்சிஜனை என்ன செய்யும் அப்படி கேட்டினா அதனுடைய மாலிகுலர் ஆக்சிஸில் பாண்டிங் ஃபார்ம் ஆகிருக்கும். பாருங்கள், சல்ஃபருடைய 4 ஹாஃப்-ஃபில்ட் ஆர்பிட்டால் மட்டும் இருக்குது. இதில் ஒவ்வொரு இதுலையும் என்ன செஞ்சிருக்கு அப்படி கேட்டினா ஒரு ஆக்சிஜன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஆக்சிஜனுடைய 2p-Y ஆர்பிட்டால் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அதனுடைய ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக எல்லாத்துலேயுமே இருக்குது. பாருங்கள், இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, இது இந்த மாலிகுலர் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக இப்படி இருக்குது. ஏற்கனவே சல்ஃபர் மூலக்கூறில் என்ன செஞ்சுருக்கு 2 டி ஆர்பிட்டால் இருக்குது. அப்போ அந்த 2 டி ஆர்பிட்டால் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த டி ஆர்பிட்டாலுக்கும், அதாவது சல்ஃபருடைய இந்த டி ஆர்பிட்டாலுக்கும் ஒரு ஆக்சிஜனில் இந்த ஆக்சிஜனுடைய பி ஆர்பிட்டாலுக்கும் இடையில ஒரு என்ன செய்ய கேட்டால் சைடு வைஸ் ஓவர்லாப்பிங் நடக்கும். இதைத்தான் என்ன செய்ய கேட்டால் பை பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே உருவாகிற இந்த பை பாண்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இது டி ஆர்பிட்டால், இது பி ஆர்பிட்டால், அதனால் இது T/P பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சல்ஃபருடைய இன்னொரு ஆர்பிட்டால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும், இங்கே பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே ஒரு T/P பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ சல்ஃபரில் SO4 2 P/T ஃபார்ம் ஆகிடுச்சு, 2 ஆர்பிட்டால் ஃப்ரீயாக இருக்குது, அதனால் 2- அப்படிங்கிற SO4 2- மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ SO4 2- உருவாகக்கூடிய பைப்பிணைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா P/T பைப்பிணைப்பு. சரி, இப்போ கேள்விக்கு போகலாமா? ஓவர்லாப்பிங் ஆஃப் 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கேன் லீட் டு ஃபார்மேஷன் ஆஃப், அதாவது 2 இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் ஒரே அச்சில், அதாவது அதனுடைய மாலிகுலர் ஆக்சிஸில் உருவாகும் போது என்ன பிணைப்பு உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்துருக்கோம், 2 ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டாலாக இருந்தாலும் சரி அல்லது பி ஆர்பிட்டாலாக இருந்தாலும் சரி என்ன செய்யும் அப்படி கேட்டால் பாண்டிங் ஃபார்ம் ஆகும்போது மாலிகுலர் ஆக்சிஸில் பாண்டிங் ஆகும்போது சிக்மா பாண்ட் தான் என்ன செய்யும் அப்படி கேட்டால் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் ஒரு பி ஆர்பிட்டாலும் மேற்பொருந்தும் போது இரு ஆர்பிட்டாலுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னா, எப்போதுமே ஒரு எஸ் ஆர்பிட்டால் இருக்குது, ஒரு பி ஆர்பிட்டால் இருக்குது, அதனுடைய மாலிகுலர் ஆக்சிஸில் தான் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். அப்போ மாலிகுலர் ஆக்சிஸில் பாண்டிங் ஆகும்போது கண்டிப்பாக என்ன செய்ய எத்தனை டிகிரி தான் இருக்கும், 180 டிகிரி தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படி கேட்டினா இருக்கும். அதனால் 180 டிகிரி சரியான ஆன்சர். அடுத்து 2 அணுக்களின் ஒற்றை எலக்ட்ரானை கொண்டுள்ள 2 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்களின் நேர்கோட்டு மேற்பொருந்துவதால் உண்டாவது. ஏற்கனவே இப்போ ஆக்சிஜன் பார்த்தது மாதிரி தான், ஆக்சிஜன் இயல்பான நிலையிலிருந்து கிளறுற்ற நிலைக்கு போச்சு, அப்போ ஹைப்ரிட் ஆயிடுச்சு. ஹைப்ரிட் ஆன பிறகு அந்த ஆர்பிட்டாலில் ஒற்றை எலக்ட்ரானை கொண்டுள்ள 2 ஆர்பிட்டால்கள் ஒன்றோடொன்று ஊடுருவி கலக்கும்போது என்ன பிணைப்பு உருவாகும் அப்படின்னா அங்கேயும் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் சிக்மா பாண்டு தான் உருவாகும். ஸோ சிக்மா பாண்டு தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 கார்பன் அணுக்களுக்கு இடையே உருவாகும் சிக்மா மற்றும் பை பிணைப்புகளை பற்றி பின்வருவனவற்றில் எது தவறான கூற்று அப்படின்னு கேட்டிருக்கு. பார்ப்போம். ஒரு கார்பன் இருக்குது, இன்னொரு கார்பன் இருக்குது. இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில் இப்போ என்ன செய்ய அப்படி கேட்டினா ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த பாண்ட் என்ன அப்படின்னு கேட்டினா சிக்மா பாண்ட். அப்படி சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கார்பனுடைய இன்னொரு ஆர்பிட்டால் இருக்கும், அதுக்கு 2க்கு இடையில் என்ன அப்படின்னு கேட்டால் சைடு வைஸ் ஓவர்லாப்பிங் நடந்திருக்கும், அது பை பாண்ட். இப்போ இந்த சிக்மா பாண்டு பை பாண்டை கம்பேர் பண்ணும்போது சிக்மா பாண்ட் வந்து மாலிகுலர் ஆக்சிஸ்லேயே பாண்டிங் ஃபார்மாக இருக்கிறதுனால இது வந்து என்ன செய்ய கேட்டினா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது சைடு வைஸில் தான் ஓவர்லாப்பிங் ஆகியிருக்கிறதுனால அது பக்க பிணைப்பு, அது வந்து என்ன செய்ய கேட்டினா சிக்மா பாண்டை கம்பேர் பண்ணும்போது அது வந்து வலிமை குறைந்ததாக இருக்கும், அதாவது வீக்காக இருக்கும். அப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதனுடைய பிணைப்பு ஆற்றல் அதே மாதிரி அதனுடைய பிளவு ஆற்றல் எதுவுமே அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பை பாண்டுக்கு வந்து ஆற்றல் வந்து குறைவாக இருக்கும். இப்போ பாருங்கள், பை பிணைப்பை விட சிக்மா பிணைப்பு வலிமையானது, கரெக்ட் தான். பை பிணைப்பை விட சிக்மா பிணைப்பு வலிமையானது. அடுத்து பாருங்கள், சிக்மா பிணைப்பு பை பிணைப்பு ஆற்றல்கள் முறையே 264 kJ/mol மற்றும் 347 kJ/mol.
இங்கே சிக்மா பிணைப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா குறைவான ஆற்றலும் பை பிணைப்புக்கு அதிகமான ஆற்றலும் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து என்னது தவறான கூற்று. கேள்வி வந்து தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள், சிக்மா பிணைப்பில் அணுக்களின் சுழற்சி அனுமதிக்கப்படுகிறது, ஆனால் பை பிணைப்பில் அவ்வாறு இல்லை. ஒரு கார்பனுக்கும் ஒரு கார்பனுக்கு இடையில் சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னா என்ன செய்ய கேட்டால் அந்த கார்பனும் இந்த கார்பனும் அப்படியே ரொட்டேட் ஆகும், அதனால சுழற்சி இருக்கும். அதே இடத்துல பை பிணைப்பு வந்துருச்சுன்னா சுழற்சி வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிரும், சுழற்சி வந்து இருக்காது. அப்போ இதுவும் சரியான ஆன்சர் தான். கார்பன் அணுக்களுக்கு இடையே திசையை சிக்மா பாண்ட் பிணைப்பு தீர்மானிக்கிறது. ஆமாம், ஒரு கார்பனில் அடுத்து பாண்டிங் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டால் எந்த திசையில் பாண்டிங் ஆகிருக்கோ அங்கே வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் பாண்டிங் ஃபார்ம் ஆகிரும். அப்போ அது சிக்மா பாண்ட் வந்து திசையை நிர்ணயிக்கும். பை பாண்டுங்கிறது அடுத்து உருவாக்குறது சைடு வைஸ் ஓரில் அப்படி அது வந்து திசையை வந்து என்ன செய்யாது அப்படின்னு கேட்டால் நிர்ணயிக்காது. அப்போ இதுவும் சரியான ஆன்சர். அப்போ எது தவறான ஆன்சர் அப்படின்னு கேட்டால் பி தான் வந்து தவறான ஆன்சர். இப்போ இதுதான் சரியான விடை. அடுத்து, இவற்றுள் டி பை பாண்ட் டி பை பி பை பிணைப்பு பெற்றுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்கு. ஒவ்வொரு மூலக்கூறையும் நாம் பார்ப்போம். இப்போ CO3 எடுத்துங்க. கார்பனுக்கு 6 1s2 2s2 2p2. இயல்பான நிலையிலிருந்து ஃபார்ம் ஆகிறதுக்காண்டி கிளர்வூட்ட நிலைக்கு போகுதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ 2s2 ஒரு எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் 2p ஆர்பிட்டாலுக்கு தான் போகும். அப்போ 1s2 2s1 2p3. அப்போ மொத்தம் 4 ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால் இருக்குது. இப்போ 4 ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டாலையும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் போட்டுருவோம். இது 2s1, இது 2px1, இது 2py1, இது 2pz1. இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அடுத்து 3 ஆக்சிஜன் வந்து இதில் பாண்டிங் ஆகுது. இப்போ ஒரு ஆக்சிஜன் பாண்டிங் போகும்போது ஒரு ஆக்சிஜன் இங்கே, இன்னொரு ஆக்சிஜன் இங்கே, இன்னொரு ஆக்சிஜன் இங்கே. இப்போ இதனுடைய பிணைப்பை பாருங்கள். கார்பனில் ஒரு ஆக்சிஜன், இன்னொரு ஆக்சிஜன், இன்னொரு ஆக்சிஜன், 3 ஆக்சிஜனும் சிக்மா பாண்ட் மாலிகுலர் ஆக்சிஸில் சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கார்பனில் ஒரே ஒரு ஆர்பிட்டால் என்ன செஞ்சுருக்கு, ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டாலாக இருக்குது. அதை பிணைப்பில் பங்கு கொள்ளாமல் இப்படி இருக்குது. இந்த பிணைப்பில் பங்கு கொள்ளாமல் இருக்கிற இந்த ஆர்பிட்டால் ஆக்சிஜனில் ஏற்கனவே பார்த்தோம் 2 ஆர்பிட்டால் இருக்கும், அது ஒரு ஆர்பிட்டால் தான் இங்கே பாண்டிங் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ இன்னொரு ஆர்பிட்டாலோட என்ன செஞ்சுருக்கும், பை பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் ஆக்சிஜன் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சிஜனுக்கு 8 1s2 2s2 2p2 x2 2py1 2pz1. இப்போ இந்த ஆர்பிட்டால் தான் சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த ஆர்பிட்டால் பை பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த பாண்டு எப்படி பாண்டு அப்படின்னு பார்க்கும்போது கார்பனுடைய பி ஆர்பிட்டால், ஆக்சிஜனுடைய பி ஆர்பிட்டால். அப்போ இது பி பை பாண்ட். இங்கே கேட்டுக்கிறது டி பை பாண்ட் எதில் இருக்குது. இப்போ கார்பனுக்கு 6 எலக்ட்ரான் அப்படிங்கும்போதே எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகி போனாலும் எலக்ட்ரானை விரிவாக்கும் தன்மை இல்லை. நைட்ரஜனை பார்க்கும்போது நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் அது எலக்ட்ரான் வந்து இயல்பான நிலையிலிருந்து கிளர்வுற்ற நிலைக்கு போனாலும் அங்கேயும் டி ஆர்பிட்டாலை உருவாக்கும் தன்மை, அதாவது தன் ஆர்பிட்டாலை விரிவாக்கும் தன்மை இல்லை. டி ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் போகாது, அதனால் டி பை பாண்டு அங்கேயும் உருவாகாது. இங்கேயும் நைட்ரஜன் தான் இருக்குது, அதனால் இங்கேயும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கே தான் உருவாகும், PO4 மைனஸில் மட்டும்தான் உருவாகும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னு கேட்டால் பீரியாடிக் டேபிளில் செகண்ட் பீரியடு தேர்ட் பீரியடு, இந்த செகண்ட் பீரியடில் உள்ள எலமெண்ட் எந்த எலமெண்ட்டும் என்ன செய்யாது அப்படின்னு கேட்டால் 3 ஆர்பிட்டால் இல்லை. அதாவது செகண்ட் பீரியடில் உள்ள, அதாவது 2வது வரிசையில் உள்ள எந்த ஒரு தனிமமும் என்ன செய்யணும், தனது கூட்டை விரிவாக்கும் தன்மை இல்லை, அதாவது டி ஆர்பிட்டால் இல்லை. நீங்கள் தேர்டு பீரியடில் உள்ள எலமெண்ட்டுக்கு தான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் டி ஆர்பிட்டால் இருக்கும். அப்போ தேர்டு பீரியடில் உள்ள எலமெண்ட்டுக்கு டி ஆர்பிட்டால் இருக்கும். இந்த தேர்டு பீரியடில் உள்ள எலமெண்ட்டு செகண்ட் பீரியடில் உள்ள எலமெண்ட்டோட
பாண்டிங் ஃபார்ம் ஆகும்போது தான், அதாவது பை பாண்டிங் ஃபார்ம் ஆகும்போது தான் உங்களுக்கு டி பை பி பை பாண்டு உருவாகும். பாருங்கள், பாஸ்பரஸ் வந்து தேர்ட் பீரியடில் இருக்குது, ஆக்சிஜன் வந்து செகண்ட் பீரியடில் இருக்குது. இதில் பி பை டி பை பாண்டு கண்டிப்பாக உருவாகும். எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். PO4 2- பாஸ்பரஸுக்கு 15. அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p3. வேலன்ஸ் செல்லில் உள்ள எலக்ட்ரானை நம்ம எடுத்துக்கிடுவோம். இது கிரவுண்ட் ஸ்டேட்டு. இந்த கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகணும். 4 ஆக்சிஜன் சேரணும். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் உள்ள எலக்ட்ரானை போடுறேன். 3s2 3p3. இது என்ன செய்ய அப்படின்னு கேட்டால் ஷிஃப்ட் ஆகி அடுத்து என்ன செய்யும், 3s2லேருந்து ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி அடுத்து டி ஆர்பிட்டாலுக்கு போகும். அப்போ 3sல ஒரு எலக்ட்ரான், 3pல 3 எலக்ட்ரான், அதுக்கடுத்து டி ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான். இப்போ ஆக்சிஜன் என்ன செஞ்சுருக்கணும், பாண்டிங் ஆகியிருக்கணும். ஆக்சிஜனுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம், என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 2s2 2p எக்ஸில் 2 எலக்ட்ரான், 2p ஒய்யில் ஒரு எலக்ட்ரான், 2p இஜெட்டில் ஒரு எலக்ட்ரான். இப்போ இந்த 2p இஜெட்டில் ஒரு எலக்ட்ரான் இதோட என்ன செய்ய முடியாதுன்னா பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானோட பாண்டிங் ஃபார்ம் ஆயிடுச்சு. பாஸ்பரஸில் ஒரு ஆக்சிஜன் சிக்மா பாண்ட். அதுக்கடுத்து ஒரு ஆக்சிஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு ஆக்சிஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு ஆக்சிஜன் பாண்டிங் ஃபார்ம். அப்போ 4 ஆக்சிஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஆக்சிஜன்லேயும் 2p ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டால் ஒன்று என்ன செய்ய அப்படி கேட்டினா பெர்பெண்டிகுலராக என்ன செஞ்சுருக்கும் அப்படி கேட்டினா இருக்கும். இங்கே டி ஆர்பிட்டால் ஒன்று இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு டி ஆர்பிட்டால் இந்த 4 ஆக்சிஜனில் ஏதாவது ஒரு ஆக்சிஜனோட டி பை பி பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். இது பை பாண்ட், இது பாஸ்பரஸுடைய டி ஆர்பிட்டால், இது ஆக்சிஜனுடைய பி ஆர்பிட்டால். ரெண்டுக்கு இடையில் பாண்டி ஃபார்ம்னால இது டி பை பி பை பாண்ட். அப்போ எப்படி வரும், பாஸ்பரஸ் டபுள் பாண்ட் ஓ ஓ ஓ ஓ, சரி PO4 3-. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இவற்றுள் பி பை டி பை பிணைப்புகளை பெற்றுள்ளது எது? ஏற்கனவே சொன்னதுபடி கார்பன் பாருங்க, கார்பன் வந்து 2வது வரிசையில் தான் இருக்குது, நைட்ரஜன் 2வது வரிசையில் தான் இருக்குது, போரானு 2வது வரிசையில் தான் இருக்குது. அப்போ மூணுமே என்ன செய்யாது, தனது கூட்டை விரிவாக்கும் தன்மை இல்லை, அதாவது டி ஆர்பிட்டால் இல்லை. அதனால் இந்த 3லையும் டி பை பி பை பாண்டு உருவாகாது. சல்ஃபரில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால் டி பை பி பை பாண்டு உருவாகுது அப்படிங்கிறத SO4 2- பார்த்தோம். அப்போ இதில் தான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால இதுதான் சரியான ஆன்சர். இப்போ சிக்மா பாண்ட்னா என்ன, பை பாண்ட்னா என்ன, சிக்மா பாண்ட் பை பாண்ட் வந்து எப்படி உருவாகுது, அதாவது பி பை டி பை பாண்ட்னா என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது போன்று போட்டித் தேர்வுக்கான கேள்விகளை நீங்கள் என்ன செய்ய முடியும், எளிமையாக அட்டன் பண்ண முடியும். நன்றி.